இருந்தாங்க, இப்ப சட்டப்படியை பறிக்குவோம், அப்போ சுமதா இருப்பாங்க. இதுதான் காரணம். எங்களுக்கு அநீதி இழைப்பதற்கு நீதிபதிகளுடைய உள்ளத்தில் இருந்த முஸ்லிம்களை பற்றிய தப்பான நம்பிக்கை தான் காரணம். ஆனால் இந்த தீர்ப்புக்கு பிறகு முஸ்லிம்களுடைய மனநிலை வேறு மாதிரி இருக்கிறது. அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் பள்ளிவாசல்ல கை வைக்கும் பொழுதெல்லாம் நாங்கள் எப்படி சமுதாயத்தில் இருந்தோமோ அப்படி இனியும் இருப்பார்கள் என்று நீங்கள் கணக்கு போட்டால் அது பொய் என்பதை டெல்லியிலே பல ஆண்டுகளாக நம்முடைய கைவசத்தில் இருக்கிற ஒரு பள்ளிவாசலை டெல்லி ஹைகோர்ட் உத்தரவு போட்டு இடிக்க சொல்லுகிறது. இடிக்கிறார்கள். டெல்லியில இருக்கிற காங்கிரஸ் அரசாங்கம் முதல்ல சங் பரிவாரை இடிக்கும் போது துணையாக இருந்துச்சு காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் அரசாங்கம் தானே என்ன செய்தது? டெல்லியில் உள்ள அந்த பள்ளிவாசலை இடிக்கிறது. ஜானக்புரா என்று சொல்லக்கூடிய பகுதியிலே பல வருடங்களாக நமக்கு சொந்தமாக இருந்த பள்ளிவாசலை இடித்தார்கள். இவங்க என்ன நினைச்சாங்க? 92 மாதிரி சும்மா இருப்பாங்க. என்ன கணக்கு போட்டார்கள்? 92 பாபர் மசூதி இடிக்கும் போது எப்படி இடிச்ச பொடி மாதிரி முஸ்லிம்கள் இருந்தார்களோ அதே மாதிரி தான் இப்பவும் இருப்பார்கள் என்று கணக்கு போட்டார்கள். நடந்தது என்ன தெரியுமா? ஒட்டுமொத்த டெல்லி முஸ்லிம்களும் அந்த இடத்தை முற்றுகைத்தார்கள். அங்கேதான் தொழுகை நடக்கும் என்றார்கள், அடைய முடியாது என்றார்கள். ராணுவம் வந்து குவிக்கப்பட்டது, அசைய முடியாது என்றார்கள். துப்பாக்கி சூடு நடத்தினார்கள். 3 முஸ்லிம்கள் அங்கே தியாகி சகிதார்கள். கிடையவில்லை. மத்திய அரசாங்கம் உடனே அறிவிக்கிறது, இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் உடனே அறிவிக்கிறாரு, அந்த இடத்துல நான் உங்களுக்கு தந்து பள்ளியாளர்கள் அனுப்பிடுவோம். இதை 92 செஞ்சு இருந்தா பள்ளி போயிருக்குமா? அப்ப இன்றைக்கு முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறார்கள்? அலகாபாத் தீர்ப்புக்கு அப்புறம் பள்ளிவாசல் விஷயமா எவ்வளவு தயாரில்லை. புரிந்து கொள்ளுங்கள், டெல்லி முஸ்லிம்களுடைய அந்த போராட்டம் ஒட்டுமொத்த இந்திய முஸ்லிம்களுடைய மனமாற்றத்திற்கான. ஒரு பள்ளி வாசலை நீங்கள் கை வைத்தால் நாங்கள் போலீஸ் வரும், ராணுவம் வரும், சட்டம் வரும், இந்த அகர்வால் சர்மா கான் தொகுதி தீர்ப்பு கிடைக்கும் என்று காத்துக் கொண்டிருக்கவே மாட்டோம். பள்ளி வாசல்ல கை வைத்தால் எந்த முறையில் கை வைக்கிறீர்களோ அந்த முறையில் கையை முடிப்போம். எந்த முறையில் கரசேவை செய்கிறீர்களோ அதே முறையில் பதில் கரசேவை என்பதை டெல்லி வாழ் முஸ்லிம்கள் 3 உயிர்களை தியாகம் செய்து பாடம் படித்துக் கொடுத்திருக்கிறார்கள். உணர்வு இருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு போராட்டம் என்று அறிவித்தவுடனே சின்ன தாங்கால் என்று 2 இடத்துல வச்சோம். ஒட்டுமொத்தமாக இந்த போராட்டத்தை அறிவித்தால் மக்கள் கொந்தளிப்பாக இருக்கிறார்கள். அந்த கொந்தளிப்பான மக்கள் வந்தால் ஒட்டுமொத்த சென்னையும் தாங்காது என்றுதான் 2 இடங்களாக பிரித்தோம். மதுரையில் ஒரு பகுதியும் சென்னையில் ஒரு பகுதியாக பிரித்தோம். மதுரைக்குத்தான் அதிகமான மாவட்டங்கள் சென்றிருக்கிறார்கள். வெறும் 15 மாவட்டத்தில் உள்ளவர்கள் தான் இங்கே. 25 மாவட்டம் வந்து மதுரையில கூட அதிகாரிகள் சொல்கிறார்கள் சென்னை தாங்கவில்லை, ஸ்தம்பித்து விட்டது. வாகனம் மட்டுமில்லாமல் எந்த வாகனமும் செல்ல முடியாது. வந்து சேர வேண்டிய வாகனங்கள் எல்லாம் நிறுத்தும் கடை. அப்படியானால் இதிலிருந்து அதிகாரிகள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? முஸ்லிம்கள் பள்ளிவாசல் விஷயத்தில் ஒரு காலம், அது யாருடைய பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி, எந்த கொள்கையுடைய பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி, பள்ளிவாசல்ல கை வைக்க வந்தால் அதிகார வர்க்கம் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு தக்க முறையில பாடம் எடுத்து கொடுக்காவிட்டால் நாங்களே கையில் எடுக்க தயங்கமாட்டோம். காட்டுவதற்காகத்தான் இன்றைக்கு லட்சம் ஆண்களும் பெண்களும் எவ்வளவு நேரம் வெயில்ல ஆழம் அசையாம ஒவ்வொரு போராட்டங்களும் பார்த்திருக்கிறோம். சாமியானா போட்டு பந்தல் போட்டால் கூட அரை மணி நேரம் தாங்காது. வெயிலெல்லாம் நம்ம தலைவராக இருந்து கொண்டிருக்கிறது. நின்ற நிலையில இருந்து கொண்டிருக்கிறோம். உட்கார சேர் போடவில்லை. ஆண்களும் பெண்களும் தாய்மார்களும் சிறுமிகளும் பார்க்கிறோம். இதையெல்லாம் எதற்காக நாங்கள் இந்த கூட்டத்தை காட்டுறோம்? சொல்ல வேண்டிய செய்தியை ஒழுங்கா அரசாங்கத்துக்கு சொல்லுங்க. அதுபோல இன்னைக்கு வந்து ஸ்கூல் நடந்து கொண்டிருக்கிறது. காலேஜ்கள் விடுமுறை விடவில்லை. முஸ்லிம் கல்லூரிகளோடு வேண்டும் என்றே இன்றைக்கு பரிசீலித்து நிற்கிறார்கள். மாணவர்களை போக விடாமல்
தடுக்கலாம் என்றெல்லாம் முயற்சி செய்தார்கள். அத்தனை மீறி வேலை நாள்ல எல்லா வேலையும் போட்டுவிட்டு மக்கள் வந்திருக்கிறார்கள். உளவுத்துறை அதிகாரிகளே, நீங்க மத்திய அரசாங்கத்துக்கு ஒழுங்கா தகவல் அனுப்பணும். என்ன அனுப்பணும்? இந்த அலகாபாத் தீர்ப்பை கடும் கோபத்தோடு முஸ்லிம்கள் எதிர்கொள்கிறார்கள். மாற்றப்படவில்லை என்று சொன்னால் முஸ்லிம்களை ஒரு காலம் திருப்திப்படுத்த முடியாது. நாங்களே கண்டும் என்று இந்த கூட்டத்தை வைத்து நீங்கள் ரிப்போர்ட் அனுப்ப வேண்டும். அது தலையிடுவதற்கு அது வழிவகுக்க வேண்டும். இவ்வளவு கூட்டமாக சேர்ந்து நாங்கள் உணர்ச்சி கொந்தளிப்போடு சொல்லுகிற செய்தி ஒழுங்கா போய் சேரல என்று சொன்னால் இனியும் இதே மாதிரியான நிலை தொடரும் என்று நாங்கள் எடுத்துக்கொண்டு வேறு மார்க்கத்தை தேட வேண்டி வந்துவிடும். தாமதப்படுத்தாமல் உடனடியாக உச்ச நீதிமன்றம் மறு விசாரணைக்கு எடுப்பதுதான் நல்லது என்று சொல்லி நீங்க அறிக்கை அனுப்பினால், மத்திய அரசாங்கத்துக்கு அது போனால், மத்திய அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டு தானாக நாளைக்கு அதை தவறியது என்று சொன்னால் எங்களுடைய உணர்வை, எங்களுடைய கொந்தளிப்பை, எங்களுடைய கோபத்தை, எங்களுடைய அதிருப்தியை, எங்களுடைய ஆத்திரத்தை நீங்கள் மதிக்கவில்லை, கண்டுகொள்ளவில்லை, இன்னும் எங்களை தூண்டி விடுகிறீர்கள் என்றுதான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இடம் வைக்காத வகையில இந்த போராட்டத்தை நீங்கள் வெற்றிகரமாக ஆக்குவதற்கு நீங்களும் துணை செய்து நாடு அமைதி பூங்காக இருக்க வேண்டும். பள்ளிவாசல்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். அனைத்து மதத்தினுடைய வழிபாட்டு தலங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். யாருடைய வழிபாட்டு தலத்தையும் யாரும் நிறுத்தக்கூடாது, கை வைக்கக்கூடாது என்கிற அளவில் எங்களுக்கு பாபர் மசூதியை திருப்பி தருவதற்கு உரிய வழிவகைகளை நீங்கள் காண வேண்டும். நடத்தி கொண்டிருக்கிறோம். இது நீங்க உரை நிகழ்த்தக்கூடிய ஒரு இடம் இல்லை. அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டிய செய்தியை சொல்ற இடமா இருக்கிறதுனால அவங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை சரியாக சொல்லிவிட்டோம். அவங்களும் கண்ணால பார்த்து விட்டார்கள். அவங்களும் திணறி போய் தான் நிற்கிறார்கள். அவங்க மட்டும் திணறலையும் சேர்த்து கொண்டு என்ன செய்வாங்க, ரிப்போர்ட்டை ஒழுங்காக அனுப்புவார்கள். நமக்கு இந்த பாபர் மசூதி சுப்ரீம் நேரடியாக இருக்குமையானால் நம்ம அமைதியாக அந்த தீர்ப்பு கட்டுப்பட்டு போக தயாராக இருக்கிறோம். இதுதான் கடைசி போராட்டம் அல்ல, இது முதல் போராட்டம். நீதிமன்றத்தை கண்டித்து இதான் கடைசி நினைச்சுக்கிறாங்க. இது முதல் கட்ட போராட்டம். எடுக்கலை, இந்த தீர்ப்பு ரத்து செய்யப்படலை என்றால் போராட்டம் தொடரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்துடைய அழைப்பை ஏற்று பெண்களும் முதியோர்களும் சிறுவர்களும் சிறுமிகளும் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இந்த மாபெரும் போராட்டத்திற்கு வெற்றி அமைத்த எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று கூறி நிறைவு செய்கிறோம். ومثل الذين كفروا كمثل الذي ينعق بما لا يسمع إلا دعاء ونداء صم بكم عمي فهم لا يعقلون يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم واشكروا لله إن كنتم إياه تعبدون إنما حرم عليكم الميتة والدم ولحم الخنزير وما أهل به لغير الله فمن اضطر غير باغ ولا عاد فلا إثم عليه إن الله غفور رحيم إن الذين يكتمون ما أنزل الله من الكتاب ويشترون به ثمنا قليلا أولئك ما يأكلون في بطونهم إلا النار ولا يكلمهم الله يوم القيامة ولا يزكيهم ولهم عذاب أليم أولئك الذين اشتروا الضلالة بالهدى والعذاب بالمغفرة الله